ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாட்டில் லெக் அனாலிசிஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் லெக் அனாலிசிஸ் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பிளஸ் நீங்க இந்த வீடியோ முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, இப்போ பாட்டில் நெக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? இந்த பாட்டில் நெக் அப்படின்னாவே நம்ம ஒரு ப்ராசஸ்ல எந்த பர்டிகுலர் பார்த்தி அப்படின்னா ஸ்டெப் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கறத அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டில் நெக் அனாலிசிஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? இப்போ நம்மளோட மேனுபேக்சரிங் ப்ராசஸ் இருக்குங்க. அந்த மேனுபேக்சரிங் ப்ராசஸ்ல ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1 நம்ம சைக்கிள் டைம் படி அசிஷுவல் பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டே இருக்கு. ஸ்டெப் 2 அதே போல போகுது. அந்த ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த அது அந்த பிளேஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாட்டில் லெக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளேசஸ அனலைஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பாட்டில் லெக் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி, அதை பண்ணும்போது என்ன ஆகும்? அல்டிமேட்டா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? வித்தின் டைமுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? we can complete our work. நம்மளோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த பாட்டில் நெக் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஒரு ஸ்டேஜ் தான். ஆனா இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நேரோ பிரிட்ஜ் இருக்குங்க. நேரோ பிரிட்ஜ் அப்படின்னா தொங்கும் பாலம் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நார்மல் ரோட்ல எம்டி ரோடு இருக்கு, நம்ம அதுல ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். அதே தொங்கும் பாலத்துல நம்மளால பாத்தீங்கன்னா சேம் அதே கிலோமீட்டர் ஸ்பீட்ல என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. ஓகேங்களா, இததான் பாட்டில் நெக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும். we have to improve. அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதை என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சில எலிமினேட் பண்ண முடியாது. பட் ஒரு சில கேசன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பாட்டில் நெக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ப்ராசஸ்ல எந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் பர்டிகுலர் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட என்னது வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவியா இல்லையோ, அதாவது பாத்தீங்கன்னா அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிற ஏரியா எல்லாமே பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன் பாட்டில் நெக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா த்ரோ டைம் பாத்தி அப்படின்னது லிமிட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தி அப்படின்னா இன்க்ரீஸ் வெயிட்டிங் டைம் அண்ட் லீட் டைம். அடுத்தது காஸ்ட் இன்வென்டரி பைலப். இப்போ த்ரோ டைம் பாத்தி அப்படின்னா லிமிட்டா இருக்கணும். த்ரோ டைம் பாத்தி அப்படின்னா ரொம்ப அதிகமா எடுத்துக்கூடாது. அந்த வித்தின் டைம் 1 ஹவர்ல பாத்தி அப்படின்னா ஒரு 12 ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். 15, அதாவது பாத்தி அப்படின்னா அதுக்கு 2 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரி எடுக்கும்போது அப்ப பாத்தி அப்படின்னா அந்த இடத்துல பாட்டில் ப்ராசஸ் பாட்டில் லெக்ல இருக்குன்னு அர்த்தம். அதே போல ப்ரொடக்டிவிட்டியை பாத்தி அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். வெயிட்டிங் டைம் அது குறைக்கணும். அதே போல பாத்தி அப்படின்னா இன்வென்டரியே இருக்கக்கூடாது. இன்வென்டரி லிமிட்டா இருக்கணும். காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே இந்த பாட்டில் லெக் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இந்த பாட்டில் லெக் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாட்டில் லெக் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட ப்ராசஸ் ப்ராசஸ்ல இருக்கிற எஃபிஷியன்சி எல்லாத்தையுமே குறைச்சிட்டு ப்ராசஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தி அப்படின்னா கஸ்டமருக்கு ஆன் டைம் அந்த ப்ராடக்ட் போகும். அப்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகே, இப்போ சைன் ஆஃப் பாட்டில் நெக். இப்போ பாட்டில் நெக் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா இப்போ WIP ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நீங்க என்னது வேலை பாக்குறீங்க, வேலை பார்த்து மெட்டீரியலோ அந்த மாதிரி அதிகமா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. ஃப்ரண்ட் ஆஃப் ஒன் ஸ்டேஜ்ல பாத்தி அப்படின்னா பாட்டில் நெக்னு அர்த்தம். ஓகே, அதே போல பாத்தி அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டரோ மெஷின் பாத்தி அப்படின்னா ஓவர் டைம்ல பாத்தி அப்படின்னா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா பாட்டில் நெக். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா டிலேஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் பாட்டில் நெக் இருக்குன்னு அர்த்தம். அதே போல பாத்தி அப்படின்னா ப்ராசஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஐடியல் டைம். ப்ராசஸ் பாத்தி அப்படின்னா சும்மாவே இருக்கிறது, மெஷின் ரன் ஆகாம இருக்கிறது, மேன் பவர் ஐடியலா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பாட்டில் நெக்ல இருக்குன்னு அர்த்தம். அதே போல டிஃபைடர் ஹையா வர்றது, ரீஒர்க் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாமே பாட்டில் நெக்கோட சைன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாட்டில் நெக்னா இதை ஒரு WIP ஒர்க்கிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, ஆப்ரேட்டர் சும்மா இருக்கிறது, ஃப்ரீக்வெண்ட் டிலே, இதெல்லாம் பாட்டில் நெக்கான அறிகுறி. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். அதை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராசஸ் பாத்தி அப்படின்னா எஃபிஷியன்சி அதை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் மெத்தட் டு ஐடென்டிஃபை.
சரி, ஓகேங்க. நான் வந்து ஏதாவது ஒரு அறிகுறி அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னென்ன மாதிரியான மெத்தட்ல நம்ம பாட்டில் நெக்க வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து டைரக்ட் அப்சர்வேஷன். யூ கோ டூ கெம்பா. கெம்பாவுக்கு போங்க. போயிட்டு கெம்பானா ஒரு பிளேஸ், ஓகேங்களா? அந்த ஒரு பிளேஸ்ல போயிட்டு நில்லுங்க. நின்னுட்டு அந்த மெஷின் பாத்து எப்படா எவ்வளவு டைம், ஸ்டாண்டர்ட் டைம் என்ன, எவ்வளவு டைம் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த ஆபரேட்டர் எப்படி வந்து ரன் பண்றாரு, எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா விஎஸ்எம், வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் பண்ணும். வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்னா ப்ராசஸ் ஃப்ளோ ஆஸ் பர் டைம் படி தான் ரன் ஆகுதா, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் சைக்கிள் டைம் ப்ராப்பரா இருக்கா, டாக் டைம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை என்ஷூர் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதே போல சைக்கிள் டைம் ஸ்டாக் டைம் அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆயிட்டு இருக்கா, இல்ல பாத்து எப்ப டைம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கறத நம்ம அதை ஐடென்டிஃபை பண்றது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், பாட்டில் நெக் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராசஸ் பாத்தி எப்படின்னா 5 மினிட்ஸ் அப்படின்னா 6 மினிட்ஸ் எடுத்துக்குது. அப்போ அந்த இடத்துல 1 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஈச் ப்ராடக்ட்டுக்கு 1 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்ப பாத்தி எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹியூஜ் ப்ராடக்ட்டுக்கு பாருங்க அல்டிமேட்டா டைம் பாத்தி எப்படின்னா நீ லாஸ் ஆகும். அதே போல டபிள்யூஐபி, அதாவது பாத்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ். மெட்டீரியல் பாத்தி அப்படின்னா வெயிட்டிங்ல வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, ஓஇ அனலைசிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணலாம். டேட்டா ரிப்போர்ட், இது மூலயமா என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஐடென்டிஃபை த பாட்டில் நெக். பாட்டில் நெக் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் அதை என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இது எலிமினேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் பாட்டில் நெக். பாட்டில் நெக்ல என்ன டைப்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் பாட்டில். ஓகே, இப்போ ஷார்ட் டேர்ம் பாட்டில் நெக் அப்படின்னா டெம்பரவரியா வந்து மெஷின் பிரேக் டவுனு அண்ட் ஆப்சன்ட் ஸ்டாப் வந்து என்னது ஆப்சென்டா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா லாங் டேர்ம், இன்னொன்னு பாத்தீங்க பர்மனன்ட் ஓல்டு மெஷின்ஸ், புவர் டிசைனு, இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் பாட்டில் நெக். அதே போல பாத்தீங்கன்னா இன்புட் ஷார்டேஜ் ஃப்ரம் சப்ளையர். அப்ஸ்ட்ரீம் பாட்டில் நெக்னா சப்ளையர்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்புட் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்டேஜா கிடைக்கிறது, இது எல்லாமே அப்ஸ்ட்ரீம் பாட்டில் நெக். இந்த டவுன் ஸ்ட்ரீம் பாட்டில் நெக் அப்படின்னா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனு, அதுக்கப்புறம் என்னது பேக்கேஜ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்லோவா டைம் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வந்து என்னது டவுன் ஸ்ட்ரீம் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாட்டில் நெக் அனாலிசிஸோட ப்ராசஸ். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஹேவ் டு மேப் த ப்ராசஸ் வந்து மேப் பண்ணுங்க. எவ்ரி ஸ்டெப் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ், நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்க முடிக்க போறோம், அதை நம்ம என்ன பண்ணா மேப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் மெஷர் சைக்கிள் டைம் ஈச் ஸ்டேஜுக்கு சைக்கிள் டைம் மெஷர் பண்ணணும், எவ்வளவு டைம் அது எடுத்துக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் டாக் டைம், ஐடென்டிஃபை த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். நம்ம டாக் டைமோட கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பாத்தி எப்பனா சைக்கிள் டைம் போட்டிருக்கோம், வித் பாத்தி எப்பனா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து என்னது டாக் டைம் இருக்கும். அப்போ டாக் டைம் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எந்த ஸ்டெப் அதிகமா டைம் எடுத்துக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்ட கன்ஸ்டன்ட் என்ன இருக்கு அப்படிங்கறது லிமிட் அவுட்புட். ஒரு சில ஸ்டெப் பாத்தி எப்பனா அவுட்புட் வந்து லிமிட்டா தான் கொடுக்கும், அதான் நம்ம வந்து கன்ஸ்டன்ட். அந்த கன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது குவான்டிஃபை த இம்பாக்ட். அதனால என்ன இம்பாக்ட் ஆகுது, லாஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், குவான்டிஃபை பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு வந்து புரியவே புரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் டெவலப் த சொல்யூஷன். அது வந்து கேசன் மூலயமா பண்ணலாம், ஸ்மெட் யூஸ் பண்ணி பண்ணலாம், டிபிஎம், இந்த மாதிரி நிறைய டூல் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அந்த டூலை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணலாம். சொல்யூஷன் கிரியேட் பண்றது மட்டும் பத்தாது, கண்டினியூஸா அதை வந்து மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணும்போது தான் எந்த இடத்த இன்னையுமே பாத்தி அப்படின்னா பாட்டிலுக்கு வந்து கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் மெயின் பாத்தி அப்படின்னா பாட்டில் கூட சொல்யூஷன் என்னதுங்க, நீங்க இந்த லீட் டூல்லாம் யூஸ் பண்ணிட்டு பாட்டில் நெக்க ஈஸியா குறைக்கலாம். ஒண்ணு வந்து லைன் பேலன்சிங் பண்ணுங்க. லைன் பேலன்சிங் என்ன, எவ்ரி ஒன் டு த சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். எல்லாருமே பாத்தி பண்ணுது சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணணும், அதை வந்து லைன் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல 50 ஸ்டேஜ் இருக்குங்க, 50 பேர் ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே ஒரே மாதிரியான வேலையை பண்ணணும். ஓகே, அதான் வந்து லைன் பேலன்சிங். ஸ்டாண்டர்ட் ஒர்க் பிராக்டிஸ், யார் வந்தாலுமே அந்த ஒர்க்கை ஒரே மாதிரி பண்ணணும். வேரியேஷன் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு we have to create a standard வந்து ஒர்க் பிராக்டிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்மெட் அப்படின்னா என்ன, ரெடியூஸ் ஸ்டெப் அண்ட் சேஞ்ச் ஓவர் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ டூல் சேஞ்ச் பண்றது டைம் எடுத்துச்சுன்னா அது நம்ம அந்த மாதிரி என்னது ஸ்மெட் மூலயமா வந்து அதை யூஸ் பண்ணிட்டு சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டை, அந்த ஸ்மெட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டெப் ரெடியூஸ் பண்ணலாம். டிபிஎம் எக்யூப்மெண்டோட ரீடியபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல கைசனு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஆட்டோமேஷன் என்ன பண்ணுவோம், ஜிடோக்கா, அதாவது பாத்தி எப்ப சப்போர்ட் ஹியூமன் வித் மெஷினை பார்த்து எப்ப நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு நீ என்னது ஒர்க்கோட பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம்.
அதே இப்போ அடிஷனல் கெப்பாசிட்டி மேன் பவர் மெஷினு பேரல் ஸ்டேஷன் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பாட்டில் நெக்கை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். இதுல வந்து 5 ஸ்டெப் இருக்கு, ABCDE. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சைக்கிள் டைம் இருக்கு. இப்போ ஏ ஸ்டெப்போட சைக்கிள் டைம் என்ன 1 மினிட், தென் பி அதே இப்போ 2 மினிட், சி 5 மினிட்ஸ், டி 1 மினிட், இ 2 மினிட்ஸ். இப்போ இதுல பாத்துனாக்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டெப் சொல்லுவோம் நம்ம வந்து சி ஸ்டெப் அப்படிதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்த சைக்கிள் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேசர் மூலியமா வந்து இந்த சைக்கிள் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அல்லது பாத்தி அப்படின்னா அந்த இடத்த நம்ம பாட்டிலுக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது தான் மேபி ஏதாவது என்னது மெஷின் அடிஷனலா போட முடிஞ்சா போடலாம், அப்படின்னா ஆப்ரேட்டர் ட்ரெயின் பண்ணலாம், இன்னொன்று பாத்தி அப்படின்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும்னா அந்த பாட்டிலுக்கு டைம் வந்து நம்மளால வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க பாட்டில் நெக்கை ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெகுலரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேனுபேக்சரிங்க்கு தேவையான கான்செப்ட் வந்து நான் ரெகுலரா வந்து என்னது போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து என்னது வீடியோ மேக் பண்ணி வந்து ஷேர் பண்றேன். பாய்.